மகிழ்ச்சியும் வெற்றியும் பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே, குறிப்பாக இந்த 2025 வருஷம் நடக்க போகிற ராகு கேது பயிற்சியில் யோக பலன்கள் கொட்டி கிடக்குதுங்க. அதாவது ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு வளர்ச்சியாக எனக்கு தெளிவாக ஒவ்வொரு விஷயம் பார்த்துருவோம். பொதுவாக இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனோட வலிமையானது. சூரியன் தான் ராஜா கிரகங்களில் வலிமையானது. சூரிய குடும்பம் சொல்லுவோம். சூரியனையே கட்டுப்படுத்த ராகு கேது கொண்டு இந்த கிரகணங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா சூரியன் எந்த டிகிரியில் இருக்கோ ஜாதகத்தில் அதை கூடவே ராகுவோ கேதுவாக இருக்கும். இன்றைக்கி பௌர்ணமி அமாவாசை ஒட்டி அவ்வளோ விஷயத்தை கொடுத்துரும். அந்த கிரகங்கள் ஒரு யோகத்தை கொடுக்குது அப்படின்னா அதை யார் தடுப்பார்? அது பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக ஒரு முக்கிய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ரைட். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். என் சேனலை புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு ஃபுல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் வரார். 8ஆம் இடத்தில் கேது. உங்கள் ராசிக்கு குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு போகுது. 3ஆம் இடத்தில் முயற்சி சாம்பிள் சனி பகவான். இது மேஜர் பிளானட்டரி பொசிஷன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது. ரொம்ப நாளாக குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரிஞ்சிருப்பாங்க. பிரிஞ்சவங்கள் ஒன்று சேர போகிறாங்க. ரைட். அப்போ பண ரீதியாக ரொம்ப நாளாக வர வேண்டிய பணங்கள், பொருளாதார ரீதியாக எதிர்பார்ப்புக்கு உண்டான பணங்கள் வருகிற காலகட்டம். இந்த நேரத்தில் நீ எதிர்பார்த்த பணம் வருகிற காலகட்டம். புது முயற்சிகள் வெற்றி தரும். இத்தனை நாளாக ஆல்ரெடி ஒரு முயற்சிகள் பண்ணேன், அதோட அறுவடை இப்போ தான் சார். ஒரு நிறைய டிரான்சாக்ஷன் சம்மந்தம் நிறைய ட்ரை பண்ணேன். ஃபார் எக்ஸாம் வேலைக்கு நிறைய அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணேன். யாருமே ஒன்றுமே தகவலே கூப்பிடலம்பாங்க. இப்போ தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. அப்போ அப்ளை பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒன்றொன்னா இப்போ தான் வர ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான படிநிலை வந்தாச்சு. வளர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது. குடும்பத்து ரீதியாக நல்லாயிருக்கு. பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். பேச்சில் ஒரு துருத்தனம் இருக்கும். இந்த நேரத்தில் ராகு 2 விதமாக கொடுப்பார். ராகுங்கிற அந்த 2ஆம் கும்பராசியில் பேச்சை வசீகரமாகவும் பேச வைப்பார், குத்தி காட்டுற மாதிரி பேசுவார். அதனால் வசீகரமாக பேசுறது மட்டும் எடுத்துக்கங்க, குத்தி காட்டுறதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ரைட். ஃபஸ்ட்டு வேலை விஷயமாக பார்ப்போம். ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வை. 3 6 இருக்குது. 12ஆம் அதிபதி. இப்போ வேலையில் மாற்றம் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகமாக இருக்குது. அட்லீஸ்ட் வெளி மாநிலத்தை மாற்றிடும். பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வாய்ப்பு உண்டு. நிறைய ஆபரணம், அடகு வைத்த ஆபரணங்கள் மீட்டக்கூடிய அளவுக்கு வருமானம் வருகிற சூழ்நிலை. இந்த நேரத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ப்ரொமோஷன் பெரிய பெரிய இதாக இருக்கும். அப்போ உங்கள் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா புது வேலைக்கு இப்போ தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுற சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன், வெளியூர் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு ட்ரை பண்ணுறேன்பாங்க. ஆக மொத்தம் மாறி ட்ரை பண்ணுவாங்க. ஆக மொத்தம் எதாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிடும். ராகு பவனாக தான். ஆக மொத்தம் ராகுங்கிறது வெளிநாட்டு பயணம், அந்நிய பயணத்தை கொடுக்க ரெடியாக இருக்குது. இதை தைரியமாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அப்போ வேலையில் வளர்ச்சி, வெற்றி ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணத்தை பற்றி பேசுவோம். இதை கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க. திருமணம் உங்கள் 7 இங்கே இருக்குது. திருமண வரன் வர ரெடி அப்படின்னு. குறிப்பாக அக்டோபர் டு டிசம்பர் மாதத்தில் குரு அதிசாரமாக கடகத்துக்கு வர்ற. அப்போ திருமணம் குயிக்காக நடக்கிற மாதிரி இருக்கும். திடுன்னு அதற்கு முன்னாடியே ஒரு ராகுக்கு எது பரிகாரம் பண்ணிக்கணுங்க. கேள்வி வரும், நாங்கள் ராகுக்கு எது இல்லையே அப்படின்னு டவுட் வரும். ஜாதக ரீதியான கோச்சார சந்திரனுக்கு 2இல் ராகு 8இல் கேது. இந்த ராகுக்கு எது பண ரீதியாக நல்லா, பண ரீதியாக, சொத்து ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக, அதாவது உயிரற்ற ஒரு பொருள் அனைத்துக்குமே சூப்பராக இருக்குது. உயிர் உள்ள எமோஷன் சம்மந்தப்பட்டது, தாய் தந்தையர், கணவன் மனைவி, உறவுகள் அப்படிங்கிறத சின்ன கசப்பை கொடுத்துரும். அதனால் ராகு எது பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா திருமண வரன் குயிக்காக ஃபிக்ஸ் ஆகும், சூப்பராக நடக்கும். அப்போ இந்த பரிகாரம் தேவைன்னா நிச்சயமாக தேவை. மற்ற ஜாதகம் மற்ற அம்சங்கள் பார்க்கணும். தசாபதி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய இருக்கும். அது பார்ப்போம். பிஸ்னஸ் தான் கோல்டன் டைமுங்க. பிஸ்னஸ் விருத்தி பண்ண வேண்டிய நேரம். 6ல் இருக்கிற குரு 10, 12 உங்கள் ராசியும் பார்க்குறார். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம். சுய முயற்சியால் வெற்றியாக இருக்கும். நிறைய தொடர்புகள், நிறைய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் இருக்கும். புது ஐடியாஸுகள் கிடைக்கிறப்ப தான் மைண்டு அவ்வளோ தோணும். அடடா இதெல்லாம் யோசிக்காம விட்டாமே அப்படிங்கிற அளவுக்கு ஐடியாஸுக்கு நிறையா கிடச்சி அப்படியே வளர்ச்சி நோக்கி பயணிக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா பண்ண தோணும். இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆனால் ஃபஸ்ட்டு வருகின்ற பணத்தை வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஒரு சிலர்லாம் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இப்போ தான் வீடு கட்டியிருப்பாங்க மகராசிக்காரங்க. குறிப்பாக இப்போ தான் வீடு, இடம், நின்று போன வீடுகள் கட்டுற காலகட்டமாக இருக்குது. அதுக்கு லோன் வாங்கியிருப்பாங்க. இப்போ டாப்அப் பண்ணுற மாதிரி வந்துடும். அந்த டாப்அப் மட்டும் பார்த்து பண்ணணும். அப்போ வீடு, இடம் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க.
அதுக்கான ப்ராசஸ் நடந்திருக்கும், ஆல்ரெடி ப்ராசஸ் அதெல்லாம் நிவர்த்தி அடைகிற காலகட்டம். அப்போ அது கூடவே இப்போ என்னென்னா கடை இப்போ தான் தோணும், அடடா வீடு போட்டால் உங்களுக்கு கடையும் சேர்த்து போட்டிருக்கலாம், வீடு சம்மந்தப்பட்டது பண்ணதுக்கு கடையை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாம் பிஸ்னஸ் மைண்ட் செட்டாகவே இருக்கும். பொதுவாக கூட்டு வருங்க, கூட்டு சம்மந்தப்பட்ட நபர்கள் வருகிற வாய்ப்பு உண்டு. அதை பாருங்கள், கூட்டு தொழில் ஒத்து வருமா வேண்டாமாங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஜாதகம் மற்ற அம்சங்கள் பார்க்க வேண்டிய அம்சம் இருக்கனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஜோதிடமோ ஒரு அந்த எக்ஸ்பர்ட் சம்மந்தப்பட்டு கேட்டுக்கோங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான், அதை தான் கொஞ்சம் கவனிக்கணும். 3க்குரிய சனி பகவான் 12 பார்த்துட்ருக்கார். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரீடாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்போ அந்த திருத்து பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ பூர்வீக ரீதியான விஷயங்களை ரீடாக்குமெண்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ இந்த இறந்தவர்கள் சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் இப்போ தான் சரி பண்ணணும். அப்போ அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் இப்போ தான் கரெக்ட் பண்ண வேண்டிய நேரம். பொதுவாக கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் இந்த மகர ராசிக்கு. என்னென்னா எல்லா ஊருக்கும் வேலையாட்கள் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இதே ஒரு அவுட் சோர்சிங் கொடுக்க தோணும். நிறைய ஒர்க் நம்ம பண்ணிவிட்டு எல்லாம் அவுட் சோர்சிங் கொடுத்துட்டு அதை வாங்கி அசம்பிள் பண்ணி பண்ண தோணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி மறந்துட வேண்டாம். இந்த மாணவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. ராகு பொருளாதார ரீதியாக இருக்குது. எக்ஸாம் ரீதியாக பார்க்கும்பொழுது ஹாஸ்டல் தங்கி படிக்கிற மாதிரி இருக்குது. 3ஆம் இடத்துல சனி பகவான் அந்த முயற்சி ஸ்தானத்தை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எழுதி படிக்கணும். அடிக்கடி சனி பகவான் கோயிலுக்கு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை என்று செய்யும்போது இந்த முயற்சி ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தடைகள் விலகிற மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். பொதுவாக ரொம்ப நாளாக ஒரு கேஸுகள் வம்புகள் போயிட்டுருக்குன்னா ஜாதக ரீதியாக பார்க்கணும். கோச்சார் என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், வாய்தா வாங்கிட்டே போங்க, இப்போ ப்ராசஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ தான் சொல்லுவாங்க, சார் எல்லாம் வர மாதிரி செகண்ட் ஜட்ஜு மாறிட்டாங்க சார், என்ற சாட்சி சொல்ல வந்தேன் திடீர்னு வரலன்ட்டான் சார். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு நடந்துடும். அப்போ இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டதில் கவனிக்கணும். நிறைய விஷயங்கள் சாதகமாக இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது. இந்த நேரத்தில் பணம் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. உங்கள் பணம் கொடுத்த எதிரிகளாக மாறியிருப்பாங்க, அதாவது நண்பர்களே எதிரிகளாக மாறியிருப்பாங்க. அவங்ககிட்ட பணம் இருக்குது, இப்போ திருப்பி கேட்க வேண்டிய காலகட்டம். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ரோக்ரஸ் யாருக்கும் கொடுத்து ப்ரோ நோட் இந்த மாதிரிலாம் வாங்கி அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை கேட்க வேண்டிய காலகட்டம். குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. குழந்தைகளால் ஆதாயம் உண்டு, குழந்தைகள் வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு. இப்போ தான் குழந்தைகள் அவங்க மூலம் உங்களுக்கு பப்ளிசிட்டி உண்டு. அவங்க ஒரு பெரிய வளர்ச்சி வரதை பார்த்துட்டு சந்தோஷம் ஆனந்தம் பெறுவீங்க. இந்த நேரத்தில் அரசியல் சிந்தனை தான் அதிகமாக, அரசியலில் வரணும், ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிற அரசியல் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். பொதுவாக மொத்த பேராமீட்டரையும் பார்க்கணுங்க. ஏன்னா அரசியல் இந்த மாதிரி பார்க்கும்போது மற்ற பேராமீட்டரும் பார்த்துட்டு பண்ணணும். ஏன்னா வர எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இப்போயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராகுக்கு பயிற்சிக்கு முன்னாடி எலெக்ஷன் வருது, அதுக்குண்டான செலவு பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. பட் மற்ற தசாபுத்தி அந்த அம்சங்கள் பார்க்கணும். பொதுவாக இதுக்கு யோகங்கள் உண்டு. சினிமா துறையினருக்கு அரசியல் சம்மந்தப்பட்டதுக்கு யோகங்கள் இருக்குது. நிறையா வேறு மொழி வேறு மாநிலம் சம்மந்தப்பட்டதுக்கு அடிக்கடி ட்ராவலிங் இருக்குது. சினிமா சம்மந்தப்பட்ட கலைத்துறையினருக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு வெளிநாட்டில் நடக்கும், அது மாதிரி போயிட்டு வர வாய்ப்பு உண்டு. பொருளாதார விருத்திக்கு உண்டான சரியான காலகட்டமே. ரைட், ஒரு சில பரிகாரங்கள் தேவை, அதை செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் வளர்ச்சி. பொதுவாக ஃபஸ்ட்டு நான் காளகஸ்தி சென்று, நல்ல பாருங்கள், காளகஸ்தி தான், காளகஸ்தி சென்று அங்கே இருக்க பாதாள விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு பின்ன காளகஸ்தி பரிகாரம் செஞ்சுட்டு வரும்போது வளர்ச்சியை கொடுக்கும். ஃபஸ்ட்டு காளகஸ்தி தான். ரெண்டாவது ஒரு விநாயகர் இருக்கணும், அது பள்ளத்தாக்கில் இருக்கணும். எப்படின்னா தெப்பக்குளத்து விநாயகர், ஒரு சமதள பரப்பட்டு பள்ளத்தில் இருக்கிற ஒரு விநாயகர் பிடிங்க, அந்த விநாயகர். அப்புறம் ராகு கும்பிட்டுக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயரை விட்டுற வேண்டாம். ரைட், இப்போ ராசி எண்களாக உங்களுக்கு அதுக்கு முன்னாடி யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும், ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு, பொதுவாக ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வடமாலை சாத்தியெல்லாம் வழிபாடு செய்யுங்க, மிகுந்த யோகத்தை கொடுக்கும். எண்களாக 8, 5, 6 இது வளர்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக 4ஆம் நம்பர் அடிக்கடி பயன்படுத்துங்க, பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கும். ஆக மொத்தம் சூப்பரான வருடம், அதிகப்படுத்த வேண்டிய வரும். ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் கிளியராக சொல்லியாச்சு. இந்த அலங்கார வார்த்தையெல்லாம் வேகப்படுத்துங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.